அவருக்கு இருக்கா என்பதை நான் கலந்துக்கிட்ட அவளுடைய 3வது ஆண்டு தொடக்க விழாவில் பார்த்தேன். இதுவரை நான் வெளியிலிருந்து பார்த்த இடங்களில் கூட பெண்களுடைய கூட்டம் விக்கிரவாண்டியை விட மதுரையில் கூடியதும், மதுரையை தாண்டி பெண்கள் கூட்டம் அதிக எழுச்சியுடன் பெருந்துறை பக்கம் பார்த்ததும், அதையும் தாண்டி அவருடைய ஊழியர் கூட்டங்களில் பார்த்ததும், இந்த முறை இளம்பெண்கள் முழுமையாக அந்த தாவேகாவினுடைய வண்ண என கைக்குட்டைகளை வைத்து கொண்டு அவர்கள் அசைத்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எழுச்சியை என சில 100 பேர்னாலும் அவர்கள் பல ஆயிரத்தினுடைய பிரதிநிதிகளாக தோற்றமளித்தார்கள், பல்வேறு மாவட்டங்களில் வந்தவர்கள் என்பதை நேரில் பார்க்க முடிஞ்சது. அதனால் துடிப்போடும் என விவரத்தோடும் அவர்கள் சில பிரதிநிதிகள் வந்து பேசும் பொழுது விவரமாகவே பேசுகிறாங்க. பெண்கள், ஆண்கள், எல்லாம் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் பேசும் பொழுது ரொம்ப அப்பா என்று சொல்லி விழித்து, எப்படி முதல்வர் கூப்பிட சொன்னாரோ அப்படியே அவரை விழித்து, என்ன வருத்தப்பட்டு பாவம் ஞோமிக்கின்ற தமிழ் மக்களாக அவர்கள் கொந்தளித்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அரசியல் மயப்படுத்தப்படுகிறார்கள். அதாவது சுழி நிலையிலிருந்து 1 விழுக்காடு, 2 விழுக்காடு, 3 விழுக்காடு, 4 விழுக்காடு என்றாலும் சிறிது சிறிதாக அரசியல் மயப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை பார்க்க முடிந்தது.